இதுக்கப்புறம் உங்களுக்கு தனிமைப்படுத்தப்படுற நேரம் வரும், நிறைய ஃபோன் கால்ஸ் வரும், நீங்க பிளாக் பண்ணப்பட்ட நம்பர்ல இருந்து உங்களுக்கு அழைப்புலாம் வரும், உங்களை தேடி 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 வாய்ப்புகள் வந்து கொட்டி குவியும். எதுக்குன்னா உங்களை நிர்வாணப்படுத்துறதுக்குன்னு எழுதி வச்சுக்கோ. உங்களை அசிங்கப்படுத்தி உங்களை ரோடா அலைய விட்டு அடிச்சு உங்களையும் ஆண்டவருக்குள்ள இருக்கிற உறவை முறிச்சு பிச்சைக்காரனை விட பைத்தியக்காரனை விட மோசமா சுத்த வைக்கிறதுக்கு இந்த உலகம் காத்துட்டு இருக்கு. லேலூயா, சத்தமா ஒரு லேலூயா. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஓ மை லார்ட் கிரைட் அவுட், கதறது. இதை நான் பண்ண முடியாது, இது எனக்கு தேவையில்லை. என் ஆண்டவருக்கு நான் நியமிக்கப்பட்டிருக்கிற, அவருக்கு நான் மனவாளனா மனவாட்டியா இருக்கிற, அவருடையவள் நான், இதுக்கு நான் நோ சொல்லி தான் தீரணும். என்னால இதை பண்ண முடியாது, நான் இதற்கு சேர்ந்தவன் அல்ல. என்னுடைய காவலை நான் காத்துக்கொள்ளுவேன், இருதயத்தை காத்துக்கொள்ளுவேன், என்னுடைய கண்களை நான் காத்துக்கொள்ளுவேன்னு விலகி வந்து நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக கத்தி கதறுவோமானால் நீங்களும் நானும் கல்லெறியப்பட்டு கொலை பண்ணப்பட மாட்டோம். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற கிரீடத்தை சூட்டி உங்களை என்னைய ஆண்டவர் அவரோடு கூட நித்தியமா வைத்திருப்பார். இந்த வயதுல, இந்த வாலிப வயதுல இப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்களுக்கு சம்பவிக்கிறது உண்டு. நீங்க ரொம்ப 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 எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஒவ்வொரு காரியத்திலையும் மோர் கான்ஷியஸ், மோர் அட்டென்ஷனோட இருக்கணும். ஏதோ சும்மா வந்துச்சு போச்சு உன்னை பாக்குறீங்கன்னா ஏன் அதை பாக்குறீங்கன்றத உங்க மைண்ட்ல முதல்ல பிக்ஸ் பண்ணுங்க. அதனுடைய நீடு இல்லைன்னா அதை பார்க்காதீங்க. என்டர்டைன்மெண்ட்டுக்கு பாக்குற பிரதர், போர் அடிக்குது, பொழுதுபோக்குக்காக பாக்குறேன்னா உங்களுடைய வாழ்க்கையே போயிடும் அதுக்கப்புறம்.